அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஜேஆர்சிஎம் லீடர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய இரவு 8 மணி கூட்டத்துல பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய திரு மயில்வேல் சார். அவர் ஓபனர் பின்ல இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய தகவல்கள் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்ல கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும், ஆர்சிஎம் கடந்த ஒரு 3 வருடங்களா ரொம்ப நேசிப்பு அப்படின்னா எப்படி சொல்றது, அவருடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில யார்கிட்டயாச்சும் ஆர்சிஎம் பத்தி பேசி நிறைய பேருக்கு இந்த பொருட்களை கொடுத்து, நிறைய பேருக்கு அந்த ஹீலிங் கொடுத்திருக்காரு, நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு. பர்சனலா நான் ஒரு 3 வருடங்களா பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட கொண்டு போய் கொடுக்கறது, அதுவும் எஸ்பெஷலி அந்த ஆயிலும் அந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட கொடுக்கறதுல அவருக்கு ஒரு தனி பிரியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவு கலப்படங்கள் இருக்கு நமக்கு தெரியும். நமக்கு நியூட்ரிசார்ஜ் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஆர்சிஎம்மே ஒரு வரப்பிரசாதம். அதுவும் நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் எங்களுக்கும் நிறைய சொல்லி கொடுப்பாரு. எங்க டீம் எனக்கும் எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுப்பாரு. அந்த பேச்சு அவருக்கு நுணுக்கமான சில விஷயங்கள் ஒரு ப்ராடக்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த யூனிக்னஸ் எடுப்பாரு கையில. ஒரு ஹோம் மீட்டிங் நாங்க போனோம் அப்படின்னா, நாங்க பேசுறதை விட பொருள் பேசுறதை விட அவருடைய பேச்சுக்கு தான் அந்த இடத்துல ரொம்ப பவர் இருக்கும். ஒரு ஹோம் மீட்டிங்லயுமே சேல்ஸ் அதிகமாறதுக்கு அவருடைய பேச்சு என்னைக்குமே ஒரு உறுதுணையா இருந்திருக்கு. இத நம்ம எங்க டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, சாருடைய அந்த டாக் ஆயில் எடுக்கட்டும், நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல ரொம்ப பெஸ்டா நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லி அந்த ஒரு க்ளோசிங் ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எங்க டீம்ல மட்டுமே பேசிட்டு இருந்த மயில்வேல் சார் இன்னைக்கு ஜூம்ல பேசுறாரு. இதுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான், இவர் ஜூம்ல பேச இவருடைய நாலேஜ் நிச்சயமா நிறைய பேருக்கு போகணும்ட்டு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம எம்ரால்டு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மயில்வேல் சார், என்னைக்குமே எப்பொழுதுமே நான் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எப்பொழுதுமே அதே ஆர்வத்தோட இன்னைக்கு நாங்க கலந்துட்டு இருக்கிறோம். வெல்கம் சார், வெல்கம். உங்களுடைய பெஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஜேஆர்சிஎம் லீடர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மயில்வேல். நான் குன்றத்தூர்ல வசிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது மகாலட்சுமி மேடம் ஆர்சிஎம்ல கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் இந்த ஆர்சிஎம்ல பண்ணதுக்கு முதல்ல எனக்கு ஜூம் மீட்டிங்க்கு கொடுத்தது கானவா சாருக்கு முதல்ல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்முடைய ஆர்சிஎம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சு இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆர்சிஎம்ல நான் வந்தது முதல் ஒரு காரணம், இன்னைக்கு ஆர்சிஎம் நமக்கு ஏன் தேவைங்கிற ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு காலகட்டம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. நாம எல்லாரும் வாழ்க்கையில படிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது எல்லாரும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி அந்த வேலை தேடும் போது முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அரசு வேலை. இன்னைக்கு அரசு வேலையினுடைய நிலைமை இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய போய்கிட்டு இருக்கு. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நாம இந்த ஆர்சிஎம்குள்ள நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வரம்ங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு துறையிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கல்வித்துறை. இந்த கல்வித்துறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல லேபர் 20,000 ரூபாய்க்கு அப்ளை பண்ண சொல்லி டாக்டர் டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கல்வித்துறை இந்த ஆசிரியரா ஆகணுங்கிற கனவு உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய எதிர்காலம் 20,000 ரூபாய்க்குள்ள முடியுங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. அவங்க எவ்வளவு படிச்சுட்டு அவங்கள வாழ்க்கையில முன்னேறணுங்கிற கனவுகள்லாம் எவ்வளவு இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் சுக்குநூறு ஆக்குற அளவுக்கு இன்னைக்கு கான்ட்ராக்ட் லேபர்ங்கிற ஒரு திட்டம் வந்துருக்கு. இது கல்வித்துறையில மட்டும் இல்ல, அடுத்தது மெடிக்கல் துறையில வாங்க, சுகாதாரத்துறையில அங்க வந்தோம்னா நர்ஸுங்க எல்லாருமே இன்னைக்கு கான்ட்ராக்ட் லேபர்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்னைக்கு ஒர்க் பண்றது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு துறையிலையும் ஒரு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிக்கிட்டே வர்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அப்போ இவங்களுடைய கனவுகள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு இருக்கு.
அவங்கள படிக்க வச்ச பெற்றோர்கள், அவங்க இவ்வளவு நாள் போட்ட அவருடைய உழைப்பு, இதெல்லாம் எதிர்காலத்துல வந்து நிற்கும் போது எனக்கு ஒரு கேள்விக்கு. அடுத்தது அதை விட்டு வைக்கல, அடுத்தது வாங்க இந்த பொறியியல் துறை, கட்டுமானத்துறை, அங்கேயும் வாங்க. ஒரு வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை. இதுக்கு இடையில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில துறைகள்ல கான்ட்ராக்ட் லேபரை எடுத்து இன்ஜினியர்ஸா நியமிக்கிறாங்க. அப்போ இந்த துறையும் விட்டு வைக்கல. அப்போ இந்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தவருடைய கனவுகள்லாம் அவங்களுடைய என்ன ஆகும்? ஒரு கான்ட்ராக்ட் லேபர்னா என்னன்னா ஒரு பிக்சட் அமௌண்ட், ஒரு 50,000 40,000 இதான் சம்பளம், ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட். அதுக்கு பிறகு அவங்கள வேலையில வச்சிருக்கலாம், இல்ல வைக்காமலே இல்ல வீட்டுக்கு அனுப்பலாம். அப்போ இவங்களுடைய கேள்விக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் என்ன ஆகும்? இப்படி ஒரு துறையிலையும். அடுத்தது வந்து நம்ம எதிர்காலத்தை நினைச்சு அவங்களுடைய கனவு வச்சிருக்காங்க. ஐடி துறையும் விட்டு வைக்கல. ஐடி ஃபீல்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று பெரிய ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற விஷயத்துல வந்து எல்லாரும் வந்து அலுவலகத்துக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லாம வீட்டுல இருந்துகிட்டே வேலை செய்யறாங்க. அப்போ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம், வேலை கொடுத்த நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த செலவுகள்லாம் ரொம்ப குறைஞ்சு போய் அவங்க இவங்களெல்லாம் வந்து தற்காலிகமா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனமும் அரசு பார்த்து கண்டுபிடிச்சு தற்காலிகமா நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாம் நாம படிக்க வைக்கிறோம், இவங்களுடைய எதிர்கால கனவு என்ன ஆகும்? இப்படியே ஒரு துறையும் இந்த மாதிரி தனியார்கிட்ட போயிட்டு இருக்கு. அடுத்தது மத்திய அரசு இதுல விதிவிலக்கு இல்லை. அங்க வாங்க, அடுத்தது ஆவடி டான்பாக் ஃபேக்டரி பிரைவேட் கம்பெனியா மாற்றி வச்சிருக்காங்க, லிமிட்டடா. மத்திய அரசு பண்ணின ஒரு பெரிய விஷயம். அடுத்தது ரயில்வே துறை தனியார் ட்ரெயின் விட்டாச்சு, இதெல்லாம் ஆரம்பம். அப்போ அடுத்தது வந்து தொலைத்தொடர்பு ஆரம்பத்திலே போயிடுச்சு. இந்தியாவுக்கு முதல் வருமானம் பிஎஸ்என்எல். மத்திய அரசுடைய முதல், அதாவது டாப் 1 வருமானம் என்னன்னா பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு துறை பிஎஸ்என்எல். இன்னைக்கு கேள்விக்குறியா போயிடுச்சு, தனியார் வந்துட்டாங்க. இப்படி அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அரசு திட்டமிட்டு தனியாருக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால கனவு, அரசு வேலை, வாழ்க்கையில் முன்னேற்றம், இவங்களுடைய பொருளாதார நிலைமை, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எதிர்காலத்துல அரசு வேலைங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நாம என்ன செய்யலாம்? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒண்ணு தேடி ஆகணும். ஏன்னா காலம் பூரா எல்லாரும் மக்கள் இதுவரையிலையும் அரசு வேலையை நம்பி ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவங்க அதையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் அரசு வேலைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, ஒரு பென்ஷன் திட்டம், தன்னுடைய முதியோர் காலத்துல வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் ஒண்ணு இருந்தது. அதை விரும்பிதான் எல்லாரும் வந்து இந்த வேலைக்கு, அரசு வேலைக்கு போகணுங்கிற ஒரு திட்டத்தை எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க. 2003க்கு பிறகு இந்த திட்டத்துக்கு சுத்தமா இல்லை. 2003க்கு பிறகு அரசு வேலையில சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, அரசு அறிவிச்சு போச்சு. இன்னைக்கு போக்குவரத்து துறையிலையும் அதுக்கு பிறகு வந்தாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து எவ்வளவு போராடி பாக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த நிலைமை தான், இப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒரு துறையிலையும் இப்படியே நிலைமை போயிட்டு இருந்தா ஒரு துறையும் கதவுகள் சாத்தப்பட்டுக்கிட்டே வருது. அப்போ இந்த அரசு வந்து எதிர்கால இளைஞர்களுக்கோ இவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கா? நிச்சயமா கிடையாது. இப்ப யார் ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ அதோட அந்த இடம் அதோட க்ளோஸ். அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, தற்காலிகமா சப்போஸ் அந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய பர்சனை குறைவான சம்பளத்துக்கு மீண்டும் வேலைக்கு வைக்கிறதோ, இல்ல எடுக்கும் போதே குறைவான சம்பளத்தை அறிவிச்சு தற்காலிகமான ஊழியர் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் எல்லாம் நாம வந்து ரொம்ப இப்பவே திட்டமிடணும். அப்படி என்ன திட்டமிடணும்னா, இன்னைக்கு நம்ம தேடி பார்க்கும்போது சொந்த பிசினஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பிசினஸ் பண்ணலான்னு ஒரு தொழில் இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியமாங்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இது வந்து கேபிட்டல் போடணும், அதுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கணும், அதுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் செல்ஃப் அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப அடுத்தது. இப்போ நமக்கு இதெல்லாம் இல்லாம, நமக்கு வந்து முதலீடும் இல்லாம நம்முடைய எதிர்காலத்துக்கு நாம இப்போ எப்படி தயாராகலாம்னா, நமக்கு இந்த ஆர்சிஎம்ல ஒரு பெரிய வரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா
தரவே இல்லையா சொல்லிதான் ஏமாத்திக்கிறாங்க. மூட்டால் போட்ட மயில்வேல் சார், நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க. மயில்வேல் மயில்வேல் சார், அட்மிட் பண்ணி பேசுங்க சார். மயில்வேல் சார், மைக்க அன்மியூட் பண்ண தெரியல அவருக்கு. சார் மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். மயில்வேல் சார், 1 2 3 1 2 3. இப்ப பேசுங்க சார். ஓகே சார், ப்ளீஸ் ஸ்டார்ட். சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குது, பேசுங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நாம இப்பவே திட்டமிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆர்சிஎம்னுடைய திட்டம் என்னென்ன அப்படிங்கிறது தெரியறது ரொம்ப அவங்களுக்கு இப்போது சின்ன வயசுல நமக்கு உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப கடினம். அதனால அவங்க தன்னுடைய அறிவுகளை பெருக்குவதற்கு கல்வி அறிவு தேவை. அந்த கல்வி அறிவு கிடைச்ச உடனே அவங்க பின்னாடி போய் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுல இந்த ஆர்சிஎம் இந்த வியாபாரத்தை ஒவ்வொருத்தரும் கையில எடுத்து இத நாம செய்யறதும் இல்லாம நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம இதை கத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்துடும். ஓ, நம்முடைய பெற்றோர்கள் இதுல இப்படி பண்ணியிருக்காங்க, அப்போ நாமளும் இதுல ஒரு காலத்தை உருவாக்க முடியும், இதுல வருமானங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சு வச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ட்ரெண்ட்ல செட் ஆயிடுவாங்க. அப்போ நாம நம்முடைய கனவுகள் நம்முடைய பொருளாதாரத்தையும் உயர்த்திக்கிறது இல்லாம நம்முடைய பிற்கால சந்ததிக்கும் உள்ள பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உள்ள வழிகோல்றது நாம இப்பவே பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் இந்த ஆர்சிஎம்ல மட்டும்தான் இருக்கு. இது வரலையும் எந்த பிசினஸ்லயும் இல்ல எந்த மாதிரி அரசு வேலையிலும் இந்த மாதிரி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அதாவது அரசு ஊழியர்களுக்கு பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதும் ரொம்ப இப்ப குறைஞ்சு போச்சு. அதுவும் இப்ப இல்ல கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் நாம இந்த ஆர்சிஎம் ஒரு வரமாக எடுத்து பேசணும். இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும். அடுத்தது நம்ம இந்த ஆர்சிஎம்க்கு ஏன் வரணும், இதுல வந்தா என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த முதல்ல எடுக்கும்போது நமக்கு முதல்ல தேவை நமக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சொத்தே நம்ம உடல். நம்ம இந்த உடலுக்கு நாம என்ன முதல்ல ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்தோம் அப்படின்னாலே இது ஒரு மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுத்ததா. இந்த உடலுக்கு என்ன மாதிரி ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்கணும். இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறது 2 விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு உணவு இருக்கு, ஒண்ணு வாழ்க்கை முறை இருக்கு. இந்த வாழ்க்கை முறையில என்னன்னு கேட்டோம்னா நாம வாழ்க்கையில அதாவது நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படிங்கும்போது பார்க்கும்போது நமக்கு முதல்ல எக்ஸசைஸ் தேவைன்னு ஒண்ணு சொல்லி வச்சிருக்காங்க. நம்முடைய நியூட்ரிஷனோட பாத்தீங்கன்னா 70% நியூட்ரிஷன், 30% எக்ஸசைஸ். அந்த 30% எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம நியூட்ரிஷனே வேலை செய்யணும்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்முடைய செல்கள் எல்லாமே இயங்கக்கூடிய தன்மையில் இருந்துட்டு ஒரு பிளட்னாலே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு செல்லு உடம்புல இருக்குன்னாலே அது மெட்டபாலிசம் வளர்ச்சியை மாற்றத்தை உள்ள பண்ணிக்கிட்டே இருக்கும். உணவை எடுக்கணும், அதை வெப்பமா மாத்தணும், அது சத்தா மாத்தணும், திரும்ப கழிவுகளை வெளியேற்றணும். இப்படி ஒரு செல்லுமே இயக்கத்துல இருக்கும்போது நம்முடைய உடல் இயக்கத்துல இருந்தாதான் நம்முடைய உயிர் ஓட்டம் நல்லா இருக்கும். அப்படி நாம இந்த உடலை இயக்கத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எக்ஸசைஸ்ங்கிறத நம்ம கொண்டு வரணும். இந்த எக்ஸசைஸ் உடலுக்கு ரொம்ப நல்லா பலத்தையும் கொடுக்குது. அடுத்தது இதுல இன்னொன்னு யோகா ஒண்ணு இருக்கு. அது உடலுக்கு பலம் கொடுக்கறது இல்லாம நம்ம மனசு ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கு ஒரு நீரோட மாதிரி நம்ம எதை போட்டாலும் உடனே அதை ஒரு பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த மனசுக்கு ஒரு இது அந்த கெப்பாசிட்டி அந்த யோகாவில் இருக்கு.
எப்படின்னா இந்த மனசு தெளிவடைஞ்சு போச்சுன்னா மனுஷன் தெளிவடைஞ்சுட்டானா இருக்கும். நாம எதை சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒரு தன்மைக்கு இருப்பாங்க. இதுல நல்லது எது, இதுல எது நம்ம எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு நல்லா நிச்சயம் அதுல வருது. அந்த யோகாவை நாம எப்படி கத்துக்கணும்னா நம்ம உடலுக்கு ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறோம்னா நம்ம உடலும் மனமும் ஒண்ணு சேர்றதுதான் யோகா. யோகம்னாலே ஒன்றாகுதெல்லாம் அர்த்தம். அது எப்படி ஒன்றாகுதல்னா நம்ம இப்போ சாதாரணமா இருக்கும்போது நம்ம உடல் சொல்றத மனம் கேட்காது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சில உணவுப் பொருள் தெரியும், ஆனா மனசுக்கு அது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லும். அதே மாதிரி மனசுக்கு நல்லது தெரியும், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது எந்த நோயும் வராதுன்னு தெரியும், ஆனா நம்ம நாக்கு கேட்காது, அது வேணாம்னு சொல்லும். இப்படி ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கும்போது நாம ஒரு செயலை செய்யறது அவ்வளவு சின்ன விஷயம் இல்லை. அப்போ அன்பேலன்ஸ்ல இருக்கும், நம்ம உடம்பு வந்து அன்பேலன்ஸ்ல இருக்கு. அப்போ நாம எதை செஞ்சாலும் நமக்கு வந்து இந்த ஆரோக்கியங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாயிடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து முதல்ல ஒரு யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்தோம்னா, அதை செய்யும் போது இந்த பிராணவாயு, அதாவது ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டி நமக்கு அதிகமா உள்ளார போகும். அப்படி போகும்போது என்ன நிகழும் அப்படின்னு, நம்ம சாதாரணமா சுவாசிக்கும் போது 40% தான் நம்ம உடம்பு ஆக்சிஜன் எடுத்துக்கும். மீதி 60% வந்து நமக்கு இந்த ஆக்சிஜன் கிடைக்காது. அந்த அன்பேலன்ஸ்ல இருக்கும்போது தான் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் அன்பேலன்ஸ், அதாவது வந்து ஒவ்வாமை, இந்த வலி, மற்ற வந்து நோய்கள், இந்த மாதிரிலாம் இடம் வர காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஆக்சிஜனுடைய டிஃபிஷியன்சி. இப்போ அதுக்கு நாம என்ன செய்யலாம்னா, இந்த யோகா மூலமாவே கொஞ்சம் பண்ணும்போது நமக்கு 80% ஆக்சிஜனை உடம்பு எடுத்துக்குது. அப்போ அது 80% எடுக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம நியரா வந்துட்டோம், எல்லா செல்களுக்கும் நம்ம அந்த ஆக்சிஜனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த செல்லு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்ட பிறகு அதை ஆக்டிவா பண்ணும்போது நம்ம உடம்புல என்னென்ன வேலைகள் கரெக்டா நடக்கணும் அது எல்லாம் கரெக்டா நடக்கும். அது என்னுடைய ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல இருந்து எல்லா விஷயமும் கரெக்டா ஆக்டிவா இருக்கும். நமக்கு சோர்வுங்கிறதே இருக்காது. நம்ம வேலை செய்ய 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 நம்முடைய உடல், நம்ம மனசு வந்து இன்னும் செய்யலாம், இன்னும் ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கும், நம்ம இன்னும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த சோர்வுங்கிற ஒரு எண்ணம் வராது. இதற்கு என்ன காரணம்னா, அந்த மனசு அந்த உடல் கூட ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மையை இந்த யோகா கொண்டு வந்துடும். அடுத்தது நம்ம நியூட்ரிஷன் சொல்லியிருக்காங்க 70%. இந்த நியூட்ரிஷன் இப்ப நம்ம வந்து நல்ல உணவை சாப்பிடணும். இந்த நல்ல உணவு தான் நமக்கு வந்து நம்மள வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் எந்தெந்த மாதிரியான உணவுல சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கே அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியல. நாம என்ன செய்யணும்னா, நாமெல்லாம் ஆர்சிஎம்ல இருக்கோம், நமக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு பெரிய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறான். உங்களால ஒரு நல்ல நோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதை நாம கையில வச்சிருக்கும் போது கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு இறைவன் செய்யக்கூடிய செயலை நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் இறைவனை பார்த்து கும்பிடுவாங்க, ஆஹா இறைவா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல உடலை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு அப்படின்னு. அந்த நல்ல உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு நம்ம ஆர்சிஎம்ல இருக்கு. நாம இதை கொண்டுகிட்டு போய் அவங்க கொடுக்கும்போது அவங்க நம்மள ரொம்ப சந்தோஷமா நன்றி தெரிவிக்கும் போது அந்த இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு அறிஞர்களா சொல்லியிருக்காங்க, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யறது வந்து இறைவனுக்கு உதவி செய்யறது, எளியவர்களுக்கு உதவி செய்யறது வந்து இறைவனுக்கு உதவி செய்யறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம அந்த இறைவனுடைய செய்யக்கூடிய செயலை நம்ம மூலமா அந்த இறைவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. நாம அதை கொண்டுகிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கடமை எல்லார்கிட்டையும் அது இருக்கு. ஏன்னா நம்ம இதை வந்து அப்படி கொடுக்கல அப்படின்னா நாம பெற்றதனுடைய பலன் நமக்கு கிடைக்காமலே போயிடும். நாம மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்மளுடைய தெரிஞ்ச அனைத்து உள்ளவங்களுக்கும் நாம ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு நாம ஆர்சிஎம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் பெரிய ஒரு கிஃப்டாகவும் நாம இதுல வந்திருக்கிறது ஒரு பெரிய புண்ணியமும் பண்ணியிருக்காங்கிறத நாம ஒரு நாளும் நினைச்சு நாம இந்த பொருளை கையில எடுத்து நாம கொண்டுகிட்டு போய் ஒருத்தருக்கும் சேர்த்தோம்னா நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். அப்போ இந்த பொருளை போய் நம்ம எடுத்துக்கிட்டு போய் கேட்கும்போது உடனே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வரும் போய் எல்லாருமே வந்து நம்ம பொருளை பத்தி நல்லா கேட்பாங்க. இந்த பொருள்ல என்ன இருக்கு, இந்த பொருளை நீங்க எடுத்த நிலையில என்ன நமக்கு செய்யும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. நாம என்ன செய்யணும்னா, இந்த பொருளை முதல்ல நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பொருளை நாம எந்த அளவுக்கு 100% யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம உடல்ல நம்ம உள்ளத்துல போறக்கூடிய அந்த நன்மைகள்
நம்முடைய ஆன்மா கூட கலந்து அது தானாவே நம்முடைய வெளியில பேச வைக்கும். ஏன்னா ஒரு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமும் ஒரு நிகழ்வும் நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படும். அப்போ அது பேசும்போது கேட்கிறவங்களுக்கு நாம ஆன்ம திருப்தியா பேசுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அவங்க ரொம்ப அதை அனுபவிச்சு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது இந்த பொருளை அவங்கள்ட்ட நிச்சயம் நாமளும் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நாம இன்னைக்கு மெயினா எல்லாருக்கும் முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் சமையல் எண்ணெய். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உணவுல பாத்தீங்கன்னா எல்லா பொருள்லையும் ஒரே ஒரு பொருள் மட்டும் தொடர்ந்து கண்டினியூவா மிக்ஸ் ஆகிட்டு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில் தான். இந்த சமையல் எண்ணெய் இன்னைக்கு அந்த சமையல் எண்ணெய் தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கும் நோய்களை உண்டு பண்றதுக்கும் காரணம் அதுதான். இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கும் காரணம் அதுதான். ஏன்னா எல்லா உணவுப் பொருள்கள்லையும் நம்ம சமையல் எண்ணெயை பயன்படுத்தும். அப்போ இந்த சமையல் எண்ணெய்ங்கும் போது நம்ம நல்ல சமையல் எண்ணெயை யூஸ் பண்றோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். இதுக்கு எப்படி ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, நான் ஒரு கஸ்டமரை ஒருத்தர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்க, உங்களோட ஆயில் அதிகரிக்கும், உங்க வீட்டுல 99% ஹெல்த் வந்துடும் அப்படின்னு. அவருக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஆயிலை மாத்தினா எல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டார். வரும் சார், அப்படி வரல அப்படின்னா நீங்க ஆயில் வாங்கின பணத்தை நான் ரிட்டர்ன் பண்றேன்னு சொன்னேன். என்ன இப்படி பேசுறீங்கன்னா, சார் என்னுடைய பொருளுடைய கான்பிடென்ட் நான் பேசுறேன் சார் அப்படின்னு. அவரு நம்ம ஆயிலை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணார். ஒரு 3.5 மாதம் அவர் யூஸ் பண்ணிட்டார். ஒரு நாள் காலையில எனக்கு ஃபோன் பண்றாரு, மயில்வேல் எனக்கு அந்த ஆயில்ல ஒரு பெட்டி வேணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப முதல்ல சந்தேகமா இருந்து போச்சு. 2 லிட்டரு 3 லிட்டரு வாங்குறதுக்கே யோசிச்சு வாங்குறாங்க, ஏன்னா ஒரு பெட்டி கேட்கிறாரு, என்ன சந்தேகம், என்ன சார் ரொம்ப என்ன ஜோக் அடிக்கிறீங்களா, என்ன சார் விஷயம் அப்படின்னு. இல்ல மயில்வேல், நான் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ண போனேன், என்னுடைய பிபி நார்மல்னு சொல்லிட்டாங்க, நீங்க டேப்லெட்டே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பதான் தெரியும் அவருக்கு பிபி இருந்திருக்கு, அவர் டேப்லெட் சாப்பிட்டு இருக்காருங்கிற விஷயமே. அது வரல எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா நான் சொன்னேன், இதை சாப்பிட்டீங்கன்னா 90% ஹெல்த் வீட்டுல வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதை அன்னைக்கு அவர் சொன்னார். அதே மாதிரி அவரு இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த சொன்னதுதான் இன்னைக்கு எங்க அலுவலகத்துல ஒரு சில பேர் அதெல்லாம் வாங்கி இன்னைக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்தும் போது கிடைச்ச இன்னொரு ரிசல்ட், அவங்க வீட்டுல அவங்க எம்எஸ் டாக்டர், அவங்க மருமக, அவங்க வீட்டுல அவங்க மாமனார் மாமியாருக்கெல்லாம் காலில் மூட்டு வலி. இந்த ஆயில கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல அவர் இன்னைக்கு சொல்றாரு, எங்க பிள்ளைகள்லாம் இப்பதான் சார் பசி நல்லா எடுத்து சாப்பிடுறாங்க, முன்னெல்லாம் எதை கொடுத்தாலும் வேணாம்னு தூக்கி போட்டுருவாங்க, இப்ப நல்லா சாப்பிடுறாங்க. அதே மாதிரி என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காலில் இருந்த மூட்டு வலி சரியாயிடுச்சு சார், இப்ப நல்லா நடக்கிறாங்க, மூட்டு வலியே பிரச்சனை இல்லைன்றார். இப்படி ஒரு விஷயத்திலையும் நம்முடைய ஆயுள் மட்டுமே ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோட இல்ல, இன்னைக்கு இந்த ஆயுள் பயன்படுத்துறவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் நோய்ங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு காரணம் அந்த ஆயில் தான். எல்லா விஷயத்திலையும் கலக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஆயில். அந்த ஆயிலை மாத்தினா அவங்களுக்கு எல்லாமே சரியாகுது. அந்த ஆயிலை தான் நாம ஒரு இடத்துக்கும் முதல்ல நம்ம கொடுத்து அவங்களுக்கு முதல்ல இது நம்ம ஒரு இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்தது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு பொருள்களை நம்ம பத்தி நம்ம கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த ஹெர்பல் பேஸ்ட் ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயம், அதை பேசணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன பேஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஏன் பல்லுல பிரச்சனை வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. நான் ஒருத்தருக்கு பேஸ்ட் கொடுத்தேன், நம்ம ஹெர்பல் டூத் பேஸ்ட், கிரீன் பேஸ்ட் கொடுத்தேன். அந்த கிரீன் பேஸ்ட்டை யூஸ் பண்ண 3ஆம் நாள் அவங்க வீட்டுல சொன்னாங்க, எங்க மாமனாருக்கு பல்லுல இருந்த வலி, ஈறு, வீக்கம், ரத்த வலிலாம் சரியாயிடுச்சு சாருன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய பொருட்கள் ஒண்ணு ஒருத்தவங்கள்ட்ட பேசுதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்க அதை சொல்லும் போது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அடுத்தது சஞ்சீவினி. இந்த சஞ்சீவினியை பத்தி பேசணும்னா அது நிறைய பேசலாம், இருந்தாலும் அதை பத்தி சில முக்கியமான விஷயங்களை பேசணும். அது இன்னைக்கு எங்க வீட்டுல நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கு. எங்க பாப்பாவுக்கு எப்பவுமே அடிக்கடி சளி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே சளி பிடிச்சிக்கும், அதாவது ரொம்ப இதா அதிகமாயிடும், அதுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாரி வரும், ஏதாவது டாக்டர் போகும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம ஆர்சிஎம் பொருளெல்லாம் யூஸ் பண்ண
அந்த சஞ்சீவினியை நான் வந்து கொடுத்தோம் எங்க பாப்பாவுக்கு. இப்போ அந்த என்னாச்சு அப்படின்னா அதுல அந்த சளி தொல்லை இப்ப அது சுத்தமா நீங்கி போச்சு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் பாக்குறோம். இதுல கொடுக்கறதால என்ன இருக்கு, இது கொடுக்கறதால என்ன இருக்கு, இப்படி எல்லாம் வரும்போது நம்ம ஒரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒண்ணு ஒருத்தவங்களும் ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கிரீன் டீ ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் சார். அவர் ஒரு வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 65 வயசாவது இருக்கும். நம்ம கிரீன் டீயை யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரு, சார் என் உடம்புல இருந்த பிரச்சனை அத்தனையுமே சரியாயிடுச்சு சார். அது என்ன பிரச்சனை, ஒரு வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், மூச்சு பிடிப்பு, கை கால் வலி, சுளுக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவரை நடக்க முடியாம ரொம்ப சோர்வா இருந்திருக்காரு. அந்த ஒரு பிரச்சனையை நம்ம கிரீன் டீ கூட சரி பண்ணிருக்கு. இப்படி நம்முடைய மூலிகைகள் எல்லாமே வந்து ஒண்ணு பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம குட்டாட், இந்த குட்டாட்டை சொல்லணும்னா நாங்களே ஒரு ரசிகர். நான் சைவங்கிறதால எனக்கு வந்து ரொம்ப இந்த அசைவம் சாப்பிட்றவங்களாம் பார்த்தா ஒரு பொறாமையா இருக்கும். என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்ன ரெசிபி எல்லாம் சொல்றாங்க, பிரியாணிங்கிறாங்க, கிரேவிங்கிறாங்க, என்னென்னமோ சுக்கானுங்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்மளாம் சாப்பிட முடியலையே, நம்மள அதெல்லாம் சாப்பிடாம இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. நம்ம குட்டாட்ல உள்ள வெஜ் பைட்ஸ் அதை சுத்தமா தீர்த்து வச்சு போச்சு. ஏன்னா அந்த மட்டனை எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாரி அதனுடைய டெக்ஸ்டர், அதனுடைய டேஸ்ட், அதனுடைய அந்த அந்த சாப்பிடக்கூடிய அந்த உணர்வு எல்லாமே அதுல வந்து கிடைக்குது. அப்போ இன்னொன்னு அதுல ஒண்ணு, நமக்கு உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள், மினரல்ஸ் இருக்கு, எல்லாமே இதுல கலந்துருக்கிறதால நாம வந்து அது வந்து ரொம்ப ஆர்வமா சாப்பிடக்கூடிய தன்மை எங்க வீட்லயே அது வந்துருச்சு. அது எங்க வீட்டுல எப்பவுமே அது ஒரு பெரிய ஒரு அதுக்கு நான் ஒரு ரசிகர்னு சொல்லணும். நூடுல்ஸ் ரொம்ப, அது எங்க பாப்பாவுக்கு ரொம்ப நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் முன்னாடி வெளியில வாங்கி கொடுக்கறதே இல்லை. அதனால இந்த நூடுல்ஸை வந்து இது வந்த பிறகு அதுவாவே எடுத்து சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அது இதெல்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் ஆர்சிஎம்ல வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம பிள்ளைகளுக்கு தேவை, நம்முடைய வீட்டுகளில் உள்ள அனைவருக்கும் உள்ள ஆரோக்கியம் தேவை. நம்ம ஒரு பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறோம். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, நம்ம இந்த கார்டன் கோல்டு மாடி தோட்டத்துல போட்டிருந்தோம். எங்க மாடி தோட்டத்துல வெண்டை போட்டிருந்தோம், கொத்தவரங்காய் போட்டிருந்தோம், புதினா போட்டிருந்தோம், தக்காளி போட்டிருந்தோம். இந்த மாதிரி இந்த தோட்டத்துல நாங்க பண்ணியிருந்தோம். இந்த புதினா அந்த கார்டன் கோல்டு போட்டு இடத்துல பார்க்கும்போது அந்த மேல அந்த மாடியில போகும்போது அதோட வாசனை அவ்வளவு நல்லா இருந்தது. பறிக்கும் போது கை நம்ம இது பாரு அவ்வளவு வாசனை. அந்த புதினாவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வாசனை. அந்த இயற்கையினுடைய மனம் நான் ரொம்ப அதை ரசிச்சு அதை அனுபவிச்சோம். அதே மாதிரி இந்த கொத்தவரவை போட்டோம் ஒரு இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5.5 அடி 6 அடி அந்த கொத்தவரை செடி வளர்ந்தது. ஒரு கணுவுலையும் காய்கள் வந்து கொத்து கொத்தா நம்ம சரம் சரமான்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு அந்த கார்டன் கூட அந்த காயை கொடுத்துருந்தது. ஒரு 2 செடியில பறிச்சு நாம அப்படியே ஒரு வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தது அந்த கொத்தவரங்க. அது மட்டும் இல்ல, அந்த காயை சமைக்கும் போது அந்த குழம்புல உள்ள மனம், அந்த இயற்கை மனம் இப்ப நம்ம புதுசா அனுபவிக்கிறோம். ஏன்னா நம்ம வெளியில இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் வந்து உரங்களை போட்டதால அந்த மனம் இல்லாத போச்சு. அந்த இயற்கை மனம் நம்ம அந்த கார்டன் கோல்டு போட்டு எடுத்த அந்த கொத்தவரையில எனக்கு ரொம்ப கிடைச்சது. அதை சாப்பிடும்போது அவ்வளவு நம்முடைய அந்த நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அது இந்த மாதிரி பொருள்களை மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது நாங்க இந்த நியூட்ரிஷன் பக்கம் நான் ரொம்ப கொஞ்சம் எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். ஏன்னா நம்ம நியூட்ரிஷனுங்கிறது வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு விஷயத்தையும் நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியது நியூட்ரிஷன். பொதுவா நமக்கு வந்து 7 விதமான சத்துக்கள் தேவைன்னு அடிப்படையா சொல்லியிருக்காங்க. அதுல அதிகமா நாம வந்து எப்பவுமே வாட்டரு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் அதிகமா யூஸ் பண்ணிடுறோம். நம்ம குறைவா இதை யூஸ் பண்றது என்னன்னு கேட்டா புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். இந்த புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் தான் நாம வந்து இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நாம இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து நாம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய அடிப்படை தேவைகள், அதாவது நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படை சத்துக்களை அது ரொம்ப அருமையா சரி பண்ணிடுது. அப்போ ஒரு நோய் ஏற்படுறது வந்து நமக்கு உடலுக்கு என்ன தேவையோ அது தேவையில்லாத இருக்கும்போது அன்பேலன்ஸ் ஆயிடுது. அதை கொடுத்த உடனே அது பேலன்ஸ் ஆயிடுது. பேலன்ஸ் ஆனோடனே நம்ம உடல் இயங்க ஆரம்பிச்சிருது, நம்ம பழைய நிலைமைக்கு சரியாயிடும். இந்த ஒரு விஷயம்தான் நம்ம நியூட்ரிஷன்ல அவ்வளவு இது இருக்கு. அந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு நியூட்ரி சார்ஜ் மென்னை யூஸ் பண்ணும்போது இந்த மென் வெஜ் ஒமேகா இதை நாங்க யூஸ் பண்ணி, அதாவது ப்ராடக்ட், இந்த இதை பொருளை யூஸ் பண்ணி எங்க வீட்டுல கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமா நாங்களாம் மாத்திரைங்கிறது ஒண்ணு கிடையாது, டாக்டருக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை.
ஏன்னா நாங்க காலையில் எழுந்த உடனே ப்ரோடக்ட்டை தான் எடுத்து நாம வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்தி அதான் யூஸ் பண்றோம். அடுத்தது சாப்பாட்டுக்கு பிறகு மென்னு டேப்லெட்டு ஒமேகா. இது வந்து எங்க வீட்டுல எல்லாரையும் வந்து என்னைக்கும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் வச்சிருக்கு, இளமையாகவும் வச்சிருக்கு, நோய் இல்லாம வச்சிருக்கு. இன்னொன்னு நம்ம வயது முதிர்க்குடைய தோற்றமே இல்லாம நமக்கு முன்னாடி இருந்த உடம்புல உள்ள குறைபாடுகள்லாம் கூட நீங்கி இன்னைக்கு முடிகள்லாம் கூட அதிகமா வளர ஆரம்பிச்சிருக்கு. முடிகள் வந்து கருத்து வர்றதுங்கிறது அதுல ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம உணவு நியூட்ரிஷன்ல ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கண்ணாடி யூஸ் பண்ணும்போது இப்போ அந்த நியூட்ரிஷனை சாப்பிட்ட பிறகு அந்த கண்ணாடி யூஸ் பண்ற இதே இல்லை. ஏன்னா பார்வைகள் சரியா இருக்கு. அந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷன்ல அனைத்து விதமான அந்த விஷயங்களும் நமக்கு திரும்ப கிடைச்சு போச்சு. இதை நாம பிறருக்கு சொல்லி நாம இன்னைக்கு மற்றவர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குறோம். அவங்களும் இதை வாங்கி பயன்பெறுறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லணும்னா, எங்க வீட்டுல எங்க ரிலேட்டிவ்ஸ் எங்க சித்தப்பா அவங்களுக்கு நாங்க கிளைசம் சுகர் ப்ராப்ளத்துக்கு கிளைசம் கொடுத்தோம். கிளைசம் ப்ராடக்ட், கிளைசம் டேப்லெட்டு, நியூட்ரிசார்ஜ் மென்னு, வெஜ்ஜி ஒமேகா, காமா வரைஸ்னால் இத்தனையும் கொடுத்தோம். அவங்க இதை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 78 75 இருக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா உடம்பு முன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நல்லா திடகாத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டாங்க. இந்த கொரோனா பீரியட்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த கொரோனா அட்டாக் பண்ணி நிறைய பேர் வந்து உயிரெல்லாம் போயிருக்கு. ஆனா இவங்களுக்கு கொரோனா வந்தது எதுவுமே இல்லாம இந்த ஆக்சிஜன் லெவல் குறையாம அவங்கள கரெக்டா வச்சிருந்தது. அவங்க ஒரு 4-5 நாள்ல திரும்ப நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்த அவங்க வயசுல உள்ளவங்க பக்கத்துல உள்ளவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க மனம் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் தெரிஞ்சோ தெரியாமல இந்த பொருளை கொடுத்துட்டீங்க, நான் சாப்பிட்டுருந்தேன், நான் இந்த பொருளை சாப்பிடல அப்படின்னா என்னுடைய நிலை என்னவோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ நாம வந்து ஒரு விஷயம் செய்யறது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுடைய உயிரை காபந்து பண்ற அளவுக்கு இருக்குன்னா, நாம இந்த பணியை எந்த அளவுக்கு செய்யணும், மற்றவங்களுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் நம்மகிட்ட தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ரொம்ப 78 வயசு ஆகுது. சார் மயில்வேல் சார், மியூட் ஆயிட்டீங்க, அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதா மேடம்? இப்போ கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. கண்டினியூ. ஓகே மேடம். அப்போ நாங்க அடிக்கடி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது நம்ம இந்த நியூட்ரிஷன்லாம் வந்து நான் இதை எடுத்து என்ன பண்ணா அவங்களுக்கு கொடுத்தேன். நம்ம பயோ ஏஜ் வயசானவங்க ரொம்ப எல்லா ஆர்கானும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு அதுல ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. அதுல 72 ஹெர்பல் இருக்கு அப்படி சொல்லி, இது முதியோர்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்தோம். அவங்களுக்கு இந்த பயோ ஏஜும் கொடுத்தோம், புரோட்டீனும் கொடுத்தோம். இதை கொடுத்ததும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல. அவங்கள டாக்டரே கூப்பிட்டு கேட்டாரு, என்ன மேம் நல்லா அடிக்கடி வருவீங்க, இப்ப எல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களாம் நியூட்ரிஷன் சாப்பிட்றேங்க, அதனால எனக்கு இந்த மாதிரி உடல் இப்போ நல்லா இருக்கு, அதனால அப்ப அப்படின்னு சொன்னாங்க. என்ன நியூட்ரிஷன் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அந்த தகவல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அடுத்து எங்களுடைய அலுவலகத்துல ஒருத்தர் வந்து நம்முடைய காமா ஒரைஸ்னால் இந்த ஆயில் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு ஒரு எதிர்பாராத ரிசல்ட். அதாவது அவருக்கு வந்து அடிக்கடி உடல்ல வந்து அன்பேலன்ஸா மோஷன் அடிக்கடி போயிட்டு இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதால அவர் உடல் வந்து நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், நம்ம ஆயிலை யூஸ் பண்ணுங்க, நம்ம ஆயில்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு காமா வரைஸ்னால் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க எடுங்க, இது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே என்ன பண்ணாரு, இந்த ஆயிலையும் நம்ம காமா வரைஸ்னாலையும் எடுத்தார். இப்போ அவர் சொன்னாரு, சார் எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, முன்னைக்கு அந்த ப்ராப்ளம் இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்தாரு. இப்படி நாம வந்து உடல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் அந்த ஒரு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு.
அதே மாதிரி இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் நம்ம இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டு தேஞ்சு போறதுக்காக கொடுக்கறது, அது ஒரு விஷயம். எங்க அலுவலகத்துல உள்ள ஒரு மேடம் ஒருத்தவங்க, அவங்க பெண்ணுக்கு அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காலேஜ்ல இது பண்ணும்போது சைக்கிள் விரிச்சாலோ இல்ல நடந்து போகும்போது காலில் மடக் மடக் மடக்குன்னு அந்த முட்டியில ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. இதே அவங்க பல டாக்டர்கிட்ட போய் காட்டி இதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை, இது திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அவங்க இது கேட்டாங்க. நம்ம அந்த போன் அண்ட் ஜாயின்ட்ஸ் நம்ம நியூட்ரி ஜார்ல தான் கொடுத்தோம். அதை கொடுத்ததும் அவங்க என்ன சொன்னாங்க, சார் இப்போ சவுண்டு குறைஞ்சு போச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அதை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம கெய்னர் ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த கெய்னரை யூஸ் பண்ணும்போது நாம நம்ம உடம்புக்கு பிஎம்ஐ, நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். எனக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் முன்னாடி என்னுடைய பிஎம்ஐ செக் பண்ணும்போது 4-5 கிலோ கம்மியா இருந்தேன். கிட்டத்தட்ட 13 வருஷமா போகுது பிஎம்ஐல கம்மியா தான் இருந்தேன். நம்ம கெய்னரை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண பிறகு கரெக்டா நான் அந்த பிஎம்ஐல கேட்ட 54 கிலோ கரெக்டா வந்துருச்சு. உடம்பு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஷேப்பாகவும் அழகாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயமும் நாம நமக்கு இது ஒரு கைட் பண்றதுக்கு நம்ம நியூட்ரி சார்ஜ்ல அவ்வளவு விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். இதை ஒருவரும் நாம இதை எடுத்துக்கிட்டு போய் இன்னைக்கு நாம கொடுக்கும்போது ஒரு ரிசல்ட், நாம இதுல என்ன செய்யும், இது என்ன செய்யுது, இதுவரை என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ரிசல்ட் ஓரியன்டட் தான் அவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் மனசுல பதியுது. இதுல இருக்கக்கூடிய பொருளை மட்டும் சொன்னோம்னா கூட அவங்க கொஞ்சம் இல்லை, அதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கிறத விட அதுல என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க எடுத்து அதை மனசுல பதிய வைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வராங்க. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பொருளையும் நாம 100% யூஸ் பண்ணி அந்த இதை பிறருக்கு கொடுத்து நாம ஒருவரையும் நம்ம ஆரோக்கியமா கொண்டுகிட்டு வரும்போது நம்முடைய பிசினஸ் மட்டும் இல்ல, நம்முடைய சர்வீஸ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாருக்குமே ஒரு நன்மை செஞ்சோம், அவங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டுகிட்டு வந்தோம், அவங்களுக்கு வருமானத்தையும் கொடுத்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு திருப்தி இருக்கிறதே, அது இந்த ஆன்ம திருப்திக்கு இணை இன்னைக்கு நாம எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த ஒரு வரத்தை தான் நம்ம ஆர்சிஎம் நம்ம கையில பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கு. இந்த பொறுப்பை நாம எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தவங்களுக்கும் சொல்லி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு சமுதாயத்தையும், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தையும், ஒரு நல்ல நோயற்ற வாழ்வையும், நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் அமைச்சு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நாமெல்லாம் ஆர்சிஎம்ல ஒரு பெரிய புண்ணியத்தை பண்ணியிருக்கோம். அந்த புண்ணியத்தை பல பேருக்கும் நாம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் நல்ல உள்ளவங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். சிறப்பு மயில்வேல் சார், என்ன ஒரு அருமை போங்க. ஒரு பேச்சாளர் இவ்வளவு நேரம் எங்க ஒழுங்கிட்டு இருந்திருக்கிறார். அதனால ஒரு நாயகன் உதயமாகிறார், ஊரார்களின் இதயமாகிறார். மயில்வேல் சார் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க, சிறப்பான ஒரு கைதட்டல் கொடுங்க. அருமையான கூட்டம் இந்த கூட்டம். உள்ளபடியே நிறைய இன்ஃபர்மேஷன் சார், பிளண்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாத்தையுமே டெஸ்டமனின்னு சொல்றதா, இல்லையில எல்லாத்தையுமே உங்களுடைய அனுபவ சாட்சின்னு சொல்றதா? ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். யாரேனும் கருத்துரையோ வாழ்த்துறையோ வழங்க விரும்பினால் உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க கை தூக்குனா நான் அட்மிட் பண்ணுவேன், இல்லைன்னா எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிடுவேன். வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நண்பர்களே, நாளைக்கு 2 to 4 ஜூம் கூட்டம் என்னுடைய கூட்டம். அதனால மோஸ்ட்லி நம்ம டீம்ல இருக்கிற அத்தனை பேர் உள்ள வரணும்னு கேட்டுக்கிட்டு, யார் கை தூக்கி இருக்கிறதா? 2 பேர். 1 is மகேஸ்வரி. வாங்க மகேஸ்வரி. another 1 is மகாலட்சுமி. மகாலட்சுமி கை தூக்க வேண்டியதில்லை, அப்படியே அட்மிட் பண்ணி பேசலாம். குட் ஆர்சிஎம் லீடர்ஸ், குட் ஆர்சிஎம். மயில்வேல் சார் வணக்கம். இன்று நான் உங்களுடைய ஸ்பீச்சை முதல் முறையா கேட்கிறேன். இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. நீங்க எப்போ பேசுனீங்க, எப்படி பேசுனீங்கிறது தெரியாது. இன்றைக்கு தான் நான் முதல் முறையா கேட்டிருக்கேன். ஒரு போலீஸ்கார்ட்ட பேசுற மாதிரி இல்ல, ஒரு டாக்டர்கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சு. ஒரு மருத்துவரா இன்னைக்கு எல்லாம் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆரோக்கியம்தான் ஆர்சிஎம்ங்கிறத ஆணித்தனமா சொல்லியிருக்கீங்க.
ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். குடார்சியம் ஜெயார்சியம். ரொம்ப நன்றி மேடம். வாழ்த்துக்கள். மகா மணிவேல் சார், நான் இதுதான் சார் சொன்னேன். நீங்க பேசுனீங்கன்னா அதோட ரீச் அவுட்டே வேற மாதிரி இருக்கணும். எவ்வளவு தடவை கேட்டுக்கிட்டோம். இன்னைக்குதான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தரும் ஆர்சிஎம்ல இருந்தே ஆகணும். இது வந்து கட்டாயமாக்கப்பட வேண்டும். அந்த ரூலை வந்து போட்டே ஆகணும் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வருது இப்ப நீங்க பேசுனது. நன்றி சார், ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களுடைய வேற ஒரு பரிமாணத்துல இன்னைக்கு நான் உங்களுடைய பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் தகவல்கள் பரிமாறுங்க. எவ்வளவு டெஸ்டிமோனி, கிட்டத்தட்ட ஒரு 9-10 ப்ராடக்ட் பேசிட்டு உங்களுடைய அந்த கார்டன் கோல்டு, அந்த புதினாவும் அந்த கொத்தவரங்காவும் எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எவ்வளவு சார், எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சிறப்பு, மேடம். சிறப்பு. மயில்வேல் சாரை வந்து கருவாக்கி உருவாக்கி இன்னைக்கு வந்து தேரெழுத்து தெருவில் விட்டது மகாலட்சுமி தான். ஆகையினால சிறப்பா வந்து நில சேர்த்திட்டாரு மயில்வேல் சார். ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைய கூட்டம் இன்னாரு கைது வைக்கிறது 2 பேர் தானே. இன்றைய கூட்டம் இத்தோட நிறைவாகிறது. அடுத்த கூட்டம் வந்து நாளைக்கு 2 to 4 என்னுடைய கூட்டம். அதை அடுத்து நாளைக்கு இரவு கூட்டம் பொன்குணா சார் கூட்டம். எல்லா கூட்டங்களையும் தொடர்ந்து பங்கெடுங்க. என்ன காரணம்னு கேட்டா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா திங்கள், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. தொடர் கூட்டங்களின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் நெருங்கிட்டு இருக்கிறோம். எதை கேட்டு நோக்கினா அச்சீவ்மெண்ட் நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறோம். டிசம்பர் மாத அச்சீவ்மெண்ட்ல யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க எல்லாம் 4 இடங்கள்ல உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். நீங்களே புலங்காகிதம் அடிஞ்சு போற அளவுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அப்போ எதையாவது செய்து இந்த மாசம் நீங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்தா அது உங்களுக்கு வந்து நீங்க எப்பவாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றீங்க. ஆனா டிசம்பர்ல வர்ற அச்சீவ்மெண்ட் சம்திங் ஸ்பெஷல். அதை மட்டும் மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட இந்த கூட்டத்தை எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். நீங்க ஜெயாசிம் சொல்லிட்டு நீங்க வந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். குட் நைட். ஜெயார்சியம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜெயார்சியம், குடார்சியம். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். நாளை சந்திப்போம்.